தமிழ் சினிமா உலகில் 90 காலகட்டத்தில் முன்னணி நடிகையாக வலம் வந்தவங்க தான் நடிகை சுகன்யா. இவங்க சென்னையை சேர்ந்தவங்க. இவங்களோட உண்மையான பெயர் ஆர்த்தி தேவி. இயக்குனர் பாரதி ராஜா தான் இவங்களுக்கு சுகன்யா அப்படின்னு பேர் வச்சாரு. நடிகை சுகன்யாவினுடைய கொள்ளு தாத்தா வி சுந்தரம் ஐயர். இவர் ஒரு வழக்கறிஞர். நடிகை சுகன்யாவின் பாட்டி 2 படங்கள்ல நடிச்சிருக்காங்க. சிவகவி மற்றும் சீதா கல்யாணம் அப்படிங்கிற 2 படங்கள். இதில் சிவகவி என்ற படத்துல தியாகராஜ பாகவதரோட சேர்ந்து நடிச்சிருப்பாங்க. அந்த படத்துல அவங்களோட பாட்டி பாட்டு பாடி நடிச்சிருப்பாங்க. இவங்களோட பாட்டி நடித்த முதல் படம் சீதா கல்யாணம். அதுல ராமர் வேஷத்தில் நடித்தவர் எஸ் ராஜம். அதில் சீதையாக நடித்தவங்க தான் இவங்களோட பாட்டி எஸ் ஜெயலட்சுமி. அது மட்டுமல்ல, இவங்களோட பாட்டியோட அண்ணா தான் ராமர் வேஷத்தில் நடித்த எஸ் ராஜம் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இவங்க தமிழ் சினிமாவில் 1991ஆம் ஆண்டு புதுநெல்லு புதுநாத்து என்ற படத்தின் மூலம் சினிமாவில் அறிமுகமானாங்க. சுகன்யா தமிழ், மலையாளம், கன்னடம், தெலுங்கு உள்ளிட்ட மொழி திரைப்படங்கள்ல சுமார் 15 ஆண்டுகளாக பணியாற்றிட்டு வராங்க. மேலும் நடிகை சுகன்யா திரைக்கு வருவதற்கு முன்பு பொதுகை தொலைக்காட்சியில பெப்சி நிகழ்ச்சி ஒன்றையும் தொகுத்து வழங்கிட்டு வந்தாங்க. அதற்கு பிறகுதான் சன் டிவில அந்த நிகழ்ச்சியை உமா தொகுத்து வழங்கியிருந்தாங்க. அதன் பிறகு பெப்சி உமா நிகழ்ச்சி மிகப்பெரிய பிரபலம் அடைஞ்சது. நடிகை சுகன்யா சின்ன கவுண்டர், கோட்டை வாசல், செந்தமிழ் பாட்டு, வால்டர் வெற்றிவேல், கருப்பு வெள்ளை, தாலாட்டு, கேப்டன், வண்டிச்சோலை சின்ராசு, மகாநதி, மிஸ்டர் மெட்ராஸ், மகாபிரபு, இந்தியன், சேனாதிபதி போன்ற பல சூப்பர் ஹிட் படங்கள்ல நடிச்சிருந்தாங்க. அதிலும் கமலஹாசன் நடிப்பில் வெளிவந்து சூப்பர் டூப்பர் ஹிட் கொடுத்த இந்தியன் படத்துல சுகன்யா வயதான கதாபாத்திரத்தில் நடித்திருந்தாங்க. இந்த படத்தை பார்த்த பலருமே லேடி கமலஹாசன் என்று பெயர் வச்சு அழைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. மேலும் இவங்க கமல், விஜயகாந்த், சத்யராஜ் என்று பல முன்னணி நடிகர்களோட நடிச்சிட்டு வந்தாங்க. அதோடு இவங்க தமிழ் படங்களை தாண்டி தெலுங்கு, மலையாளம் போன்ற பல மொழி திரைப்படங்களையும் நடிச்சிட்டு வந்தாங்க. நடிப்பையும் தாண்டி நடிகை சுகன்யாவிற்கு பரதநாட்டிய கலை மீது மிகுந்த ஆர்வம் இருக்கு. மேலும் சுகன்யாவினுடைய அழகு மற்றும் திருப்பதி திருக்குடை திருவிழாவிலும் பக்தி ஆல்பங்களை தொகுத்து வெளியிட்டு இருக்காங்க. இதற்கு பிறகு சின்னத்திரை தொடர்களையும் நடிச்சிருக்காங்க. இவங்க தன்னுடைய நடிப்பு திறமைக்காக பல முறை பிலிம்பேர் விருதுகளையும் வாங்கியிருக்காங்க. இப்படி சினிமாவின் உச்சத்தில் இருந்த நடிகை சுகன்யா ஒரு கட்டத்துல என்ன ஆனார் என்று தெரியாமல் போனது. பிறகு 2002ஆம் ஆண்டு ஸ்ரீதரன் ராஜகோபாலன் என்பவரை சுகன்யா திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. சுகன்யா அமெரிக்காவில செட்டில் ஆனாங்க. இவங்களுக்கு ஒரு மகள் மற்றும் ஒரு மகன் இருக்காங்க. சுகன்யா ஒரு பரதநாட்டிய கலைஞரும் கூட. சினிமாவில நடிப்பதை நிறுத்திய சுகன்யா லண்டன் போயிட்டு அங்கு பரதநாட்டிய பள்ளியை நடத்திட்டு வராங்க. ஒரு மகன் மற்றும் மகள் இருந்த நிலையில கருத்து வேறுபாட்டினுடைய காரணமா இவங்களோட திருமண வாழ்க்கை விவாகரத்துல முடிஞ்சது. அது மட்டும் இல்ல, கடைசியா ராமர் கோவிலுக்காக நடிகை சுகன்யா அவங்களே எழுதி இசையமைத்து ஜெய் ஸ்ரீராம் என்ற பாடலையும் பாடியிருந்தாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது.